வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடை பாயாசம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த அடை பாயாசத்தை நான் ஃபர்ஸ்ட் கேரளா தான் குடிச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஹாய், இப்போ நான் உங்களுக்கு அடைனா என்னன்னு காட்ட போகிறேன். இதுதான் அடை. இதுக்கு பேர் தான் வந்து ரைஸ் பாலாடை பிரதமன் செய்கிறாங்களா, அது இதில் வச்சு தான். இதை ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து இந்த ஊற வச்ச அடையை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நான் பால் எனக்கு எவ்வளோ தேவையோ பாயசத்துக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா நம்ம தண்ணியாக பாலை சேர்த்துட்டு அதில் இந்த பாலாடையை சேர்த்து நல்லா வேக வைக்கணும். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பாலாடை வெந்துடும். அந்த உள்ளே போட்ட அந்த பாலாடை வெந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கெட்டியானதுக்கப்புறம் சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை நம்மளுக்கு நட்ஸ் தேவைன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி, கிஸ்மிஸ், பாதாம் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்தா ஒயிட்டாக இருக்கும், நாட்டு சக்கரை சேர்த்தா கலராக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நம்ம சுகர்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விடும். அது வந்து கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த க்ரீமி ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். கேரளாவில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் இந்த பாலாடை பிரதமன் கண்டிப்பாக இருக்கும். வறுத்த முந்திரி பருப்பை இதோட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான க்ரீமியான நம்மளோட அடை பாயசம் ரெடி. இப்போ அதை சர்வ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. சூப்பரா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.